சொல்லுவோம். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். வடகொரியாவில் நடைபெற்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன் 99.93% வாக்குகளுடன் அபார வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது கொரிய தொழிலாளர் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. இந்த வெற்றி அந்நாட்டு அரசியல் நிலைப்பாட்டில் மேலும் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நைஜீரியாவில் அடுத்தடுத்து நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதல்கள் அந்நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திட்டமிடப்பட்ட 4 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 23 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 108 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அடுத்ததாக, அமெரிக்க பாதுகாப்புத் துறையில் முக்கிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து முன்னாள் மல்யுத்த வீரரும் அரசியல்வாதியுமான மார்க்வேன் முல்லினை புதிய பாதுகாப்புத்துறை தலைவராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியமித்துள்ளார். இந்த நியமனம் அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. இதுடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.